பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததால் அதிருப்தியில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அக்கட்சியில் இருந்து விலகி முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். பிஜேபியுடன் அதிமுக தேர்தல் கூட்டணி அமைத்தது கட்சியில் பலருக்கு பிடித்தாலும் சிலருக்கு பிடிக்கவில்லை. இது அதிமுகவில் புகைச்சலாகவே இருந்து வந்தது. இந்நிலையில் சற்றும் எதிர்பாராத வகையில் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவர்களில் ஒருவருமான அன்வர் ராஜா இன்று காலை திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்திற்கு வந்தார். முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் தம்மை திமுகவில் இணைத்துக் கொண்டார். அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, சேகர் பாபு, ராஜகண்ணப்பன் மற்றும் ராமநாதபுர மாவட்ட திமுக நிர்வாகிகளும் உடனிருந்தனர். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான அன்வர் ராஜா ஜெயலலிதா அமைச்சரவையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர். 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரம் தொகுதி எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுகவில் தாம் இணைந்தது குறித்து விளக்கம் அளித்த அன்வர் ராஜா, தாம் சந்தர்ப்பவாதி அல்ல, கொள்கைவாதி என்பதாலேயே திமுகவில் இணைந்திருப்பதாக கூறினார். பிஜேபியை எதிர்ப்பதில் தேசிய அளவில் வலுவான தலைவராக முதல்வர் ஸ்டாலின் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அதிமுகவை அழிப்பதற்கே பிஜேபி கூட்டணி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி, அந்த கட்சியை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம். இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவைத்தான் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பெங்களூர் புகழேந்தி, அன்வர் ராஜாவை தொடர்ந்து மேலும் பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுகவில் இருந்து விலகுவார்கள் என்றார். இதுபோல ஏகப்பட்ட தலைவர்கள் அதிமுகவில் இருக்கின்ற இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவர்கள், அன்வர் ராஜா போல ஒரு சீனியர் லீடர்ஸ் எல்லாமே வெளியில் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இனி தொடர்ந்து வெளியில் போயிடுவாங்க. இந்த பழனிசாமி தலைமையின் கீழ் இருக்க மாட்டார். வளர்றார் பழனிசாமி, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று பேசுகிறாரு. ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது, நாங்கள் என்ன ஏமாந்தவங்க நினைக்கிறீங்களான்றாரு. அது என்னங்க அர்த்தம்? நாங்கள் என்ன ஏமாந்தவங்க நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிறாரு முதல்வரை பார்த்து. அப்போ இவர் ஏமாந்துட்டு வந்தாருன்றது இவரே ஒத்துக்கிறார். அந்த வார்த்தை ஏன் வந்துச்சு?